ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நாம இந்த மேன்வாவோட நெக்ஸ்ட் சாப்டர் தான் பார்க்க போறோம். ஸோ நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனா காமிக்கும். சரி வாங்க நம்ம இன்னைக்கான சாப்டருக்குள்ள போகலாம். ஸோ லாஸ்ட் சாப்டர்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, நம்ம ஹீரோவனோட ஹோம் டவுனை பார்க்கறதுக்காக ஓடி வந்திருந்திருப்பான். அப்ப அந்த இடத்துக்கு அவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்த நம்ம ஹீரோயினும், இதுக்கப்புறம் நீ ஹோம் டவுனை பார்க்க போறேன்னு ஓடி வந்து வச்சுக்கோயேன், உன் ஹோம் டவுனுக்கு முன்னாடி இதுதான் உனக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல ஹீரோவை கதற சம்பவம் பண்ணியிருந்திருப்பா. அதோட போன சாப்டர் முடிச்சிருப்பாங்க. இந்த சாப்டர்ல என்ன நடக்குது அப்படிங்கறத வாங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த சாப்டரோட ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோவை பார்த்து சொல்றா, லியான், உன்னோட இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டேன். பேசாம ஒன்னு பண்ணுவோமா, நான் உன்னை ஒவ்வொரு மாசமும் உன்னோட ஹோம் டவுனை பாக்குறதுக்கு கூட்டிட்டு வரேன், நீ என்ன சொல்ற? அதை கேட்ட நம்ம ஹீரோவும் அப்படியே பதறி போய் அவளை விட்டு தள்ளி போயிடுறான். அடியே, நீ இதை சொல்லும் போதே உன்னோட உண்மையான நோக்கம் என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுது. அப்ப அதை கேட்ட ஹீரோயினும், பரவாயில்லையா லியோன், நீ கொஞ்சம் புத்திசாலியா தான் இருக்க. சரி வா, நம்மளோட பொண்ணு நமக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா, அதனால சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ அந்த இடத்துல டிராகன் உருவத்துக்கு மாறதுக்கு தயாராகிறா. ஆனா அப்ப சடனா நம்ம ஹீரோ சொல்றான், என்ன உன் கூட நான் வர்றதா? நான் ஒரு டிராகன் ஸ்லேயர், அதனால எனக்கு எப்பவும் ஒரு டிராகனோட உதவி தேவையில்லை, நானே இங்க இருந்து நடந்து போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து நடந்து போக ஆரம்பிக்கிறான். அப்ப அதை பார்த்த நம்ம ஹீரோயினும், எங்க பார் லியோன், சில்வர் டிராகன் பேலஸுக்கு நான் என்னோட முழு வேகத்துல பறந்து போனாலும் கூட அங்க போய் ரீச் ஆகிறதுக்கு எனக்கு 3 மணி நேரம் ஆகும். ஆனா நீ ஒரு ஹியூமன், அப்படி இருக்கும்போது நீ அங்க போய் ரீச் ஆகிறதுக்கு உனக்கு 10 நாள் இல்ல 1 மாசம் கூட ஆகலாம். எப்பவும் ஹியூமன்ஸை குறைச்சி மதிப்பிடாத, என்ன 1 மாசம் தானே, கண்டிப்பா என்னால முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கான். அப்ப அதை பார்த்து நம்ம ஹீரோயின் சொல்றா, அப்படியா லியோன், நீ எவ்வளவு தூரம் தான் நடந்து போறங்கிறத பார்க்க நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் நம்ம ஹீரோ பின்னாடி அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்கா. சோ அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவனோட உடம்புல சுத்தமா எனர்ஜியே இல்லாம அப்படியே தட்டு மாதிரி அந்த இடத்துல இருந்து நடந்து போய்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ பின்னாடியே வந்த நம்ம ஹீரோயினும், ஏ லியோன், உன்னை பார்த்தா டயர்டா இருக்கிற மாதிரி தெரியுது, நான் வேணா உனக்கு உதவி பண்ணவா? அப்ப அதை பார்த்து நம்ம ஹீரோவும், என்ன நான் டயர்டா இருக்கேன்னு உன்கிட்ட யார் சொன்னா? என்னால கண்டிப்பா நடக்க முடியும், நான் நடந்துதான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ மறுபடியும் தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறான். உன்னால இது முடியும்னு உன் வாயால தான் சொல்றியே தவிர இப்ப இருக்க உன்னோட நிலைமையை பார்க்கும்போது உன்னால இது முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்ப அதை கேட்ட நம்ம ஹீரோவும், அடியே நீ இருக்கியே அப்படிங்கிற மாதிரி சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். அப்ப சடன் அந்த இடத்துல யாரோ அப்படியே போற மாதிரி இருக்கு. உடனே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த இடத்துல அப்படியே திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா இந்த வழியா ஒரு சில டிராகன் ஸ்லேயர் தான் அப்படியே போய்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்களை பார்த்ததும் நம்ம ஹீரோ இந்த இடத்துல செம்மையா சந்தோஷப்படுறான். சூப்பர், இந்த டிராகன் குயின் கிட்ட இருந்து தப்பிக்க கண்டிப்பா இவனுங்க உதவி பண்ணுவானுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனுங்க கிட்ட உதவி கேட்கறதுக்காக போறான். ஆனா இப்ப சடனா நம்ம ஹீரோவுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான ஆரா வரத நம்ம ஹீரோ சென்ஸ் பண்றான். என்னன்னு நம்ம ஹீரோவும் திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல கொலை காண்டில் அங்க இருக்க டிராகன் ஸ்லேயர் தான் அப்படியே முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. ஐயோ, இவ இப்படி முறைச்சு பாக்குறத பார்த்தாலே எனக்கு தெரியுது, நான் மட்டும் இந்த இடத்துல முட்டாள்தனமா ஏதாவது பண்ணா கண்டிப்பா இவ இறக்கமே இல்லாம அங்க வந்து எல்லாரையும் கொண்டு போட்டுருவா. அப்ப அதே நேரத்துல அந்த இடத்துக்கு வந்த டிராகன் ஸ்லேயர்ஸ்லாம் நம்ம ஹீரோ அப்புறம் ஹீரோயின் நின்னுகிட்டு இருக்கத பார்த்துட்டு அப்படியே ஸ்டாப் பண்றானுங்க. ஒரு நிமிஷம், நீங்க 2 பேரும் இந்த காட்டுக்குள்ள தொலைஞ்சு போயிட்டீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த டிராகன் ஸ்லேயர் கேட்க, அப்ப அதை கேட்ட நம்ம ஹீரோவும் அப்படியே தலையை சொரிஞ்சுக்கிட்டு, இல்ல நாங்க 2 பேரும் இந்த காட்டை சும்மா சுத்தி பாக்குறதுக்கு தான் வந்தோம், அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க உங்க வேலையை பாருங்க. அப்ப அதை கேட்ட அந்த டிராகன் ஸ்லேயரும் குதிரையில இருந்து கீழே இறங்கி நம்ம ஹீரோவுக்கு பக்கத்துல நடந்து வந்துகிட்டே சொல்றான், இந்த ஃபாரஸ்ட் ஒன்னு நீங்க நினைக்கிற மாதிரி அந்த அளவுக்கு சேஃபான பிளேஸ் கிடையாது, இந்த இடத்துல பயங்கரமான ஸ்பீசிஸ் அப்புறம் அனிமல்ஸ் எல்லாம் இருக்கு, அதனால இந்த இடம் ரொம்பவும் ஆபத்தானது, நீங்க வேணா ஏன் கூட வாங்க, நான் உங்களை சேஃபா கூட்டிட்டு போறேன். அப்புறம் என்னோட பேரு வாக்கர், நான் இம்பீரியல் டிராகன் ஸ்லேயர் அகாடமில 47வது ஸ்குவாடோட கேப்டனா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ அப்படியே ஹீரோக்கு பக்கத்துல அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்கான். அப்ப அதை பார்த்து நம்ம ஹீரோவும், வேண்டாம் அங்கேயே நில்லுங்க, அது வந்து உங்களோட இந்த அக்கறைக்கு ரொம்பவும் நன்றி, ஆனா நாங்க ஒரு சில மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் கத்து வச்சிருக்கோங்க, அதனால எங்களை நாங்களே பாதுகாத்துப்போங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, அப்பதான் அந்த டிராகன் ஸ்லேயர் நம்ம ஹீரோவோட ஃபேஸ் அந்த இடத்துல கொஞ்சம் தெளிவா பாக்குறான். ஒரு நிமிஷம், உங்களோட இந்த ஃபேஸ் எனக்கு ரொம்ப ஃபெமிலியரா தெரியுது, நாம இதுக்கு முன்னாடி பாத்துருக்கோமா என்ன அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க, அப்ப அதை கேட்ட நம்ம ஹீரோயினும் அந்த இடத்துல அவனுங்களை அட்டாக் பண்றதுக்காக அவளோட கையில அப்படியே பவரை கேதர் பண்ணிட்டு ரெடியா நிக்கிறா. அப்ப அதை பார்த்த நம்ம ஹீரோவும், இல்ல இது நல்லதுக்கே இல்ல, நான் தான் இந்த இடத்துல ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு ஹீரோயினோட கையை பிடிச்சி அவளை இழுத்து அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறான். நம்ம ஹீரோயின் அப்படியே ஷாக்கோட ஹீரோவை தான் பாத்துக்கிட்டு இருக்கா. இங்க பாருங்க சார், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நீங்க நினைக்கிற ஆளு ஒன்னும் நான் கிடையாது. அப்புறம் இந்த இடத்துல நான் என்னோட ஒய்ஃப் கூட கொஞ்சம் தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோயினை பார்த்து அப்படியே பொறுமையா சொல்றான், இங்க பாருமா ரோஸ் வைஸ், நான் உன் கூடவே பறந்து இந்த சில்வர் டிராகன் பேலஸ்க்கு வரேன், அதனால தயவு செஞ்சு எனக்காக கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுமா. அதை கேட்ட நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறா. அப்ப இதை பார்த்த அந்த டிராகன் ஸ்லேயரும், ஐயோ என்ன மன்னிச்சிடுங்க, நான்
தப்பான நேரத்துக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு நினைக்கிறேன், நீங்க கண்டினியூ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனுங்க வேகமா அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறானுங்க. அவனுங்க போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் சொல்றா, ஏ லியோன், இன்னும் எவ்வளவு நேரம் தான் என்ன இப்படி இருக்கமா கட்டி பிடிச்சிக்க போற அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதை கேட்ட நம்ம ஹீரோவும் டக்குன்னு அவளை விட்டு தள்ளி போய் நின்னுக்கிறான். லியான், நீ கொஞ்சம் புத்திசாலி தான், நீ மட்டும் அவனுங்க கிட்ட உதவி கேட்டிருந்தீனா அதுக்கப்புறம் அவனுங்களோட நிலைமை என்ன ஆயிருக்கும்னு எனக்கே தெரியாது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நாம 2 பேருக்கு குழந்தை இருக்கிறதுனால நான் ஒன்னும் உன் ஒய்ஃப்னு அர்த்தம் கிடையாது. அதை கேட்ட நம்ம ஹீரோவும், நானும் உன் ஹஸ்பண்டா இருக்க எப்பவும் நினைச்சதே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி அப்படின்னா வா, நாம உடனே இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த இடத்துல டிராகன் உருவத்துக்கு மாறுறதுக்கு தயாராகிறா. ஆனா அப்ப சடனா நம்ம ஹீரோவுக்கு அவனோட தலையில அப்படி சுத்த ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம அவனோட கையிலயும் பயங்கரமா காயம் ஏற்பட்டிருக்கு. அவ அப்படியே முடியாம அந்த இடத்துல மயங்கி கீழே விழுந்துடுறான். அப்ப அதை பார்த்த நம்ம ஹீரோயினும், நீ மயங்கிட்டியா என்ன, ஹியூமன்ஸே ரொம்பவும் பலவீனமானவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ டிராகன் உருவத்துக்கு மாறி நம்ம ஹீரோ அவளோட வாயை பயன்படுத்தி அப்படியே ஜென்டிலா தூக்கி அவளோட மேல போட்டுக்கிட்டு அப்படியே பறந்து அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறா. சோ அடுத்த சீன்ல அந்த சில்வர் டிராகன் பேலஸ் தான் காமிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ பொறுமையா பெட்ல இருந்து அப்படியே கண்ணை முடிச்சு பாக்குறான். பார்த்தா நம்ம ஹீரோக்கு எதுக்குதான் அந்த குட்டி பொண்ணு மியூன் நிக்கிறா. நம்ம ஹீரோ கண்ணை முடிச்சதை பார்த்ததும், அப்பா நீங்க முடிச்சுக்கிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவ அந்த இடத்துல ரொம்பவும் சந்தோஷப்படுறா. என் தலை, ஆமா நான் எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன்? அதை கேட்ட குட்டி பொண்ணு, ஓ அதுவா, அம்மா தான் உங்களை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தாங்க. என்ன அவளா? இந்த எல்லா பிரச்சனைக்கும் முதல்ல அவதான் காரணம். அப்பதான் நம்ம ஹீரோ அவ கையில ஏற்பட்டிருக்க காயத்துக்கு பேண்டேஜ் போட்டிருக்கத பாக்குறான். ஆமா இது வந்து, அப்ப அதை பார்த்தா மியூனும், ஓ அதுவா, நான் தான் உங்களோட கையில காயம் ஏற்பட்டிருக்கத பார்த்து பேண்டேஜ் போட்டு விட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்ப இதை பார்த்து நம்ம ஹீரோ நினைக்கிறான், என் பெயர்ல இருக்கும்போது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் டிராகன் ரைசஸ் சேர்ந்தவங்க ரொம்பவும் மூர்க்கத்தனமானவங்க. அவங்க குழந்தை பருவத்தில இருந்தே ரொம்பவும் வயலன்ஸோட தான் இருப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நான் பார்த்த வரைக்கும் மியூன் மட்டும் ரொம்பவும் வித்தியாசமானவளா இருக்கா. என்னதான் இவகிட்ட டிராகன் பண்புகள் இருந்தாலும் அவளுக்கு என் மேல எந்த ஒரு வெறுப்பும் கிடையாது. என்ன அவளோட அப்பாவா ஒரு ஹீரோ மாதிரி பாக்குறா. ஒருவேளை இவ ஹியூமன் அப்புறம் டிராகனுக்கு நடுவுல பிறந்ததுனால தான் இப்படி இருக்காளா என்ன? அப்ப அதே நேரத்துல நம்ம ஹீரோவும் மியூனோட தலையில தடவி கொடுத்துக்கிட்டே சொல்றான், ஹே மியூன், நீ ரொம்பவும் கியூட். ஆனா நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா உன் அம்மா மாதிரி மட்டும் மாறிடாத. அப்ப சடனா அந்த இடத்துல, ஏன் என்ன மாதிரி இருந்தா என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வரா. அதை கேட்ட நம்ம ஹீரோ அந்த இடத்துல ஷாக் ஆகி போயிடுறான். அப்ப ஹீரோயினை பார்த்தா மியூனும், அம்மா இங்க பாருங்க, நீங்க சொன்ன மாதிரியே நான் அப்பாவுக்கு பேண்டேஜ் போட்டு விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோட கையை தூக்கி காமிச்சுக்கிட்டு இருக்கா. நல்ல வேலை தான் பார்த்திருக்க, இப்படிதான் சொல்ற பேச்சை கேட்டு நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவ நம்ம மியூனை பார்த்து சொல்றா. அதை கேட்ட மியூனும் அப்படியே பண்றமா அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்ப இத பார்த்த ஹீரோ நினைக்கிறான், என்ன இவ குழந்தைகிட்ட போய் இவ்வளவு ஹாஷா நடந்துக்கிறா. ஹே மியூன், நாம 2 பேரும் வேணா விளையாடலாமா? நீ வேகமா போய் வெளியே இருக்க கார்டன்ல போய் மறைஞ்சிக்கோ, நான் 100 வரைக்கும் கவுண்ட் பண்ணிட்டு உன்னை தேடி வந்து கண்டுபிடிக்கிறேன், நீ என்ன சொல்ற? அதை கேட்ட மியூனும் அந்த இடத்துல செம்ம ஹாப்பி ஆகுறா. அப்பா அப்படின்னா நீங்க என் கூட ஹைட் அண்ட் சீக் விளையாட வரீங்களா? கண்டிப்பா, நான் ஒண்ணும் அம்மா மாதிரி கிடையாது, சரி போய் ஒளிஞ்சுக்கோ, நான் எண்ணிட்டு வேகமா வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ 1 2 அப்படின்னு என்ன ஆரம்பிக்கிறான். அதை கேட்ட மியூனும், அப்பா கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் போய் மறைஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த இடத்துல இருந்து சந்தோஷமா வேகமா ஓடி போறா. மியூன் அந்த இடத்துல இருந்து போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்த்து தான் பேசுறான். ஹே ஒரு நிமிஷம், உன்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எதுக்காக நீ மியூன் கிட்ட இவ்வளவு ஹாஷா நடந்துக்கிற? அப்ப அதை கேட்ட நம்ம ஹீரோயினும் அந்த இடத்துல போய் உட்காந்துட்டு சொல்றா, எங்க டிராகன் கிளானை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுல இருந்தே குழந்தைங்க கிட்ட நாம அப்படி ஸ்ட்ரிக்டா இருந்தா மட்டும்தான் ஃபியூச்சர்ல அவங்கள நம்ம ஒரு வலிமையான வாரியரா நம்மளால வளர்க்க முடியும். அதை கேட்ட நம்ம ஹீரோவும், ஹேய் நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? அவ ஒன்னும் ஒரு முழுமையான டிராகன் கிடையாது, ஒரு கியூட்டான சின்ன பொண்ணு. அப்ப அதை கேட்ட ஹீரோயின் சொல்றா, மியூன் ஒரு டிராகன், அப்புறம் டிராகன்ஸை கியூட்டுங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தி கூப்பிடுறதெல்லாம் அது டிராகன்ஸை இழிவுபடுத்துற மாதிரி அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல. அப்ப அதை கேட்ட ஹீரோவும் நக்கலா சிரிச்சிட்டு, அப்புறம் நான் உன்னை சொல்ல மறந்துட்டேன், நீனும் ரொம்ப கியூட்டா தான் இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்ப அதை கேட்டு காண்டான ஹீரோயினும் சடனா ஹீரோவோட காலரை பிடிச்சு அவளோட பக்கத்துல எடுத்து சொல்றா, நீ ஒன்ன மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ, நீ எப்பவும் என்னோட ஸ்லேவ் மட்டும்தான், என்ன கோவப்படுத்தி பார்க்க நினைக்காத அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல. அப்ப அதை கேட்ட நம்ம ஹீரோவும் அவனோட மூஞ்சி அப்படியே அப்பாவி மாதிரி வச்சுக்கிட்டு சரி அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நம்ம ஹீரோட இந்த ஃபேஸ பார்த்ததும் ஹீரோயினோட கோவம்லாம் பறந்து போயிடுது. அப்ப அவ சொல்றா, நான் சொன்னதை நீ புரிஞ்சுக்கிட்ட அது நல்லது, அப்புறம் நான் தான் இந்த சில்வர் டிராகன் கிளானோட குயின், அதனால நான் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட எக்கச்சக்க விஷயங்களை டீல் பண்ண வேண்டியது இருக்கு, எனக்கு குழந்தைய பாத்துக்கிறதுக்குலாம் சுத்தமா நேரம் இல்ல, அதனால குழந்தைய பாத்துக்கிற பொறுப்பு உன்னோடது. அப்புறம் மியூனுக்கு உன்னை ரொம்பவும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவ நம்ம ஹீரோக்கு பக்கத்துல வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. சோ அந்த இடத்துல அப்படியே சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் சொன்னதெல்லாம் நினைச்சு பாத்துக்கிட்டே நம்ம ஹீரோ நடந்து போய்கிட்டு இருக்கான். அப்ப யாரோ அவனுக்கு பின்னாடி இருந்து எட்டி பாக்குற மாதிரி தோணுது. அப்பதான் நம்ம ஹீரோவுக்கு மியூனோட ஞாபகமே வருது. அடச்ச, நான் மறந்தே போயிட்டேன், அவ இன்னும் ஒளிஞ்சுக்கிட்டு தான் இருக்காளா? அப்ப சடனா நம்ம ஹீரோ திரும்பி, ஏ மியூன், நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கத்துறான். அப்பதான் அவனுக்கு மியூன் கிட்ட ஏதோ ஒன்னு வித்தியாசமா தெரியுது. என்ன இப்போ இவ என் மேல கோவமா இருக்காளா என்ன? மியூன் சாரிமா, நான் உன்னை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த குட்டி பொண்ணு சடனா அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிடுறா. அதை பார்த்த நம்ம ஹீரோவும், ஏ மியூன் என்னாச்சு உனக்கு, ஏன் ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு அவ பின்னாடியே துரத்திட்டு போய்கிட்டு இருக்கான். என்ன அதுக்குள்ள ஆளை காணும், அவ இப்படித்தானே வந்தா? உண்மையை சொல்ல போனா சின்ன பசங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிறது ரொம்பவும் கஷ்டம்
போலயே இதுக்காக தான் அந்த டிராகன் குயின் என்ன குழந்தைய பாத்துக்க சொன்னாலா? இப்பதான் அவளோட திட்டம் என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுது. அதே நேரத்துல இங்க பார்த்தா நம்ம மியூன் ஹீரோக்கு பின்னாடி தான் நின்னுகிட்டு இருக்கா. அப்ப அவ டக்குன்னு ஓடி வந்து அப்பா நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறா. அப்ப மியூனை பார்த்த ஹீரோ கேக்குறான், ஏ மியூன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பார்த்து எதுக்காக ஓடுன? இல்லப்பா நான் இப்பதான் வரேன், நீங்க என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு வரவே இல்லையா, அதனாலதான் உங்களை தேடி நான் வந்தேன். என்ன மியூன் இப்பதான் இந்த இடத்துக்கு வரானா? அப்புறம் முன்னாடி பார்த்தது அது என்னோட கற்பனையா என்ன? சரி அப்பா வாங்க நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம மியூன் அங்கிருந்து ஹீரோவை பிடிச்சி இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கா. அப்ப அதே நேரத்துல இது எல்லாத்தையும் பின்னாடி இருந்து மியூன் மாதிரியே இருக்கிற ஒரு பொண்ணு அப்படியே கோவத்தோட பாத்துக்கிட்டு இருக்கா. சோ இதோட இந்த சாப்டர் முடியுது நண்பா. கண்டிப்பா இந்த சாப்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வர எல்லா சாப்டரும் இதே மாதிரி தான் கியூட்டா இருக்கும். சோ மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி நாளைக்கு உங்களை அடுத்த சாப்டர்ல வந்து பாக்குறேன். தேங்க்யூ.